Hi, welcome to the squad. And இந்த எபிசோட் ஆஃப் த டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லிங்க் லிஸ்ட்டோட ஒரு அப்ளிகேஷன் சொல்ல முடியாது, லிங்க் லிஸ்ட்டை வச்சு ஒரு ஆல்காரிதம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ பேசிக்லி ஒரு லிங்க் லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து நான் காலேஜ் படிக்கிறப்ப எனக்கு இந்த லேப் எக்ஸாம்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ரிவர்ஸில் லிங்க் லிஸ்ட் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயமாக இருக்கும், எல்லாரும் பயப்படுவாங்க. கரெக்டாக எனக்குன்னு வந்துச்சு ரிவர்ஸில் லிங்க் லிஸ்ட். ஸோ இது வந்து சில பேருக்கு பயம் வர்ற மாதிரியான ஒரு டாபிக் தான். பட் இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். சி அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ரிட்டனாக நான் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் கோடுமே வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் வில் மூவ் ஓவர் டு டபுள் லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். லெட்டஸே நம்மள்ட்ட வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அதில் வந்து ஃபார் சிம்பிளிசிட்டி சேக் 3 நோட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நோடில் வந்து என்கிட்ட 7 அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. அண்ட் செகண்ட் நோடில் வந்து என்கிட்ட 5 அப்படிங்கிற டேட்டா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 1 அப்படிங்கிற டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போம். அண்ட் இது வந்து 100 அப்படிங்கிற மெமரி அட்ரஸில் இருக்குது, இது 200ல் இருக்குது, இது வந்து 300ல் இருக்குது. இப்போ நார்மலாக ஒரு லிங்க் லிஸ்ட்னால் என்ன பண்ணுவோம், இந்த நெக்ஸ்ட் பார்ஷனில் அடுத்த நோடோட அட்ரஸ் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போமா. ஸோ இந்த இடத்துல 200 இருக்க போது, இந்த இடத்துல 300 இருக்க போது, இந்த இடத்துல வந்து நல் இருக்கும். அண்ட் இதை வந்து நம்ம ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இதில் இந்த அட்ரஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, திஸ் இஸ் ஹெட். ஓகே, இட்ஸ் பேசிக்லி பாயிண்டிங் டு திஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதுதான் நம்மள்ட்ட இருக்கிற லிங்க் லிஸ்ட். இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இப்போ இந்த லிங்க் லிஸ்ட்டில் கொடுத்துருக்க கிவன் லிங்க் லிஸ்ட்டில் வந்து 751 அப்படின்னு இருக்குது. பட் நம்மளுக்கு வேணுங்கிற அவுட்புட் என்ன அப்படின்னா 157 அப்படின்னு சொல்லிட்டு மாறணும். ஓகே, ஆரோவை இப்படி வரைஞ்சிட்டேன், 157. சரி, இதுதான் வந்து நம்மளோட டிசைட் அவுட்புட். இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 3 வேரியபிள் நம்ம வச்சுக்க போகிறோம். அண்ட் அந்த 3 வேரியபிளை வச்சு இந்த லிங்க் லிஸ்ட்டை நம்ம இட்ரேட் பண்ணிவிட்டு பாயிண்டர்ஸை வந்து ரீஅசைன் பண்ணணும். ஓகேவா, இதுதான் வந்து ஐடியா. இப்போ வந்து அந்த 3 வேரியபிள் என்னலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து ப்ரீவியஸ். ஓகே, செகண்ட் வேரியபிள் வந்து கரண்ட், தேர்ட் வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல நான் நெக்ஸ்ட்னு சொல்கிறது இங்கே வேரியபிளை தான். நம்ம வந்து பாயிண்டர் போர்ஷன் இருக்குல்ல, ஒரு லிங்க் லிஸ்ட் ஒரு நோட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த போர்ஷனை டேட்டா போர்ஷன் சொல்லுவோம், இந்த போர்ஷன் பாயிண்டர் போர்ஷன். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படிங்கிறது பேரில் தான் வந்து வச்சுருப்போம். ஸோ அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. திஸ் இஸ் த வேரியபிள் நெக்ஸ்ட். இட் இஸ் நாட் நோட் டாட் நெக்ஸ்ட், பிளெயினாக நெக்ஸ்ட் அப்படிங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ இனிஷியலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸை வந்து நல் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். அதுக்கப்புறம் கரண்ட்டை வந்து ஹெட் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டை வந்து நல் அப்படின்னு சொல்லி வைக்கிறோம். ஓகேவா, இதுதான் வந்து நம்மளோட இனிஷியல் ஸ்டெப். ஸோ ப்ரீவியஸ் நல்லு, ஹெட் வந்து கரண்ட்டில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் வந்து ஹெட்டில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கரண்ட் அப்படிங்கிறது இந்த ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா. I'll take another. ஓகே, ஹெட்டை வந்து நம்ம கரண்ட்டில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ கரண்ட் வந்து ஹெட்டில் இருக்குது அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் நோடு என்ன, ஹெட்டோட ப்ரீவியஸ் நோடு என்ன, எதுவுமே கிடையாது. ஸோ நல்லுங்கிறது தான் ப்ரீவியஸு, அது கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, ஹெட்டுக்கு அடுத்தது என்ன இருக்குது, ஹெட்டுக்கு அடுத்தது வந்து இந்த நோடு இருக்குது. ஸோ 5 and 300ங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஹெட்டுக்கு அடுத்தது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த நெக்ஸ்ட்டுங்கிறது வந்து நல்லுன்னு ஸ்டோர் பண்ணியிருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை வந்து எடுக்கிறோம். ஸோ இந்த ஹெட்டோட நெக்ஸ்ட்டு, ஹெட்டு தான் நம்மளோட கரண்ட்டு. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் எடுக்கிறோம். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. அதாவது பேசிக்லி இதை பாயிண்ட் பண்ணுது. ஓகே, இந்த அடுத்த எலமெண்ட், அடுத்த நோடு இந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த 3 வேரியபிளையும் இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸு கரண்ட்டு நெக்ஸ்ட்டு 3த்துக்கும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ண போகிறோம், இந்த நோடை இங்கே ஒரு கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இது வந்து செகண்ட் நோடு இல்லையா, நம்மளோட செகண்ட் நோடை அங்கேருந்து ஃபர்ஸ்ட் நோடுக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ பேசிக்லி அப்போ தான் வந்து ரிவர்ஸ் ஆகும். இந்த இதுலேருந்து இதுக்கு, இதுலேருந்து இதுக்கு அப்படின்னு சொல்லி ட்ராவல்ஸ் பண்ணுவோம். இங்கே இருக்கிற ஆரோஸ் எல்லாம் இருக்கு இல்லையா,
அது எல்லாத்தையும் ரிவர்ஸ் பண்ணுறது மட்டும் தான் நம்மளோட இன்டென்ஷன். ஸோ இந்த நோடோட நெக்ஸ்ட், அதாவது செகண்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நோடா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் என்னவா இருக்கணும்? அதாவது இப்போ நம்மள்ட்ட ஹெட் இருக்குது, ஹெட்டோட நெக்ஸ்ட் நம்ம வந்து இந்த திசையில வச்சிருக்கோம், எல்லாமே வந்து லெஃப்ட் டு ரைட் போகிற மாதிரி வச்சிருக்கோம். பட் லிங்க் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எல்லா ஆரோஸுமே வந்து ரைட் டு லெஃப்டாக மாறணும். அப்போ ஹெட் நோடு வந்து இப்போ இருக்கிற ஹெட் நோடு வந்து அப்போ டெய்ல் நோடாக மாறிடுமா? ஸோ இப்போ 7 5 1ன்னு இருக்குது, இதை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா 1 5 7 அப்படின்னு வரும். அப்போ கரண்ட்டாக இருக்கிற ஹெட் என்னவா மாறும்? டெய்ல் நோடா மாறும். அப்போ இந்த 7 வச்சிருக்கிற இந்த நோடு இருக்கு இல்லையா, அதாவது நம்மளோட கரண்ட் நோடு, இது வந்து லாஸ்ட் நோடா மாறுது. லாஸ்ட் நோடா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? இதோட நெக்ஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்படிதானே? லாஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் வந்து எப்பயும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு பேக்கப் நம்ம எடுத்தாச்சு. இதை எடுக்காமல் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அப்படியே டிஸ்கனெக்டட் ஆயிரும். இதுக்கப்புறத்தில் இருக்கிறது எல்லாமே டிஸ்கனெக்டட் ஆயிரும். அது வந்து நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அதனால தான் முதல்ல நெக்ஸ்ட்டில் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டை பேக்கப் எடுத்துக்கிட்டோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம நல்லா மாற்ற போகிறோம். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு நல். ஆக்சுவலி இந்த ஒரு பொசிஷன், இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனுங்கிறதுனால நான் வந்து இதை நல் அப்படின்னு சொல்கிறேன். பட் நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஒரு நார்மலான ஒரு ஜென்ரல் நோடில் எடுக்கிறோம் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் என்னவா இருந்துச்சோ அதை தானே இப்போ இது நெக்ஸ்ட்டாக பாயிண்ட் பண்ணணும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நோடு இருக்குது, இந்த நோடை நம்ம ரிவர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட நெக்ஸ்ட்டில் வந்து இப்போ இது இருக்குது. ஓகே, இப்போ வந்து இந்த 1 அப்படிங்கிற நோடை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. பட் ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இதோட நெக்ஸ்ட்டில் என்ன இருக்கணும்? இதோட ப்ரீவியஸ் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் இந்த ஆர்டரில் வரும். ரைட் டு லெஃப்ட் வரணும்னா என்ன பண்ணணும், இந்த நோடோட லெஃப்ட்டில் வந்து இதுக்கு ப்ரீவியஸாக என்ன நோடு இருக்குதோ அதுதான் வந்து இருக்கணும். ஸோ இந்த இடத்துல நான் வந்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு கொடுக்குறேன், பிகாஸ் இந்த கேஸில் அது நல் தான். பட் ஆக்சுவலாக நம்ம என்ன இங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு இங்கே கரெக்டான கண்டிஷன். ஸோ அகெயின் இந்த ஒரு கான்செப்ட் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஒரு ஜெனரிக்கான ஒரு நோடு எடுக்கிறீங்க, இதை வந்து லெஃப்ட் டு ரைட் ட்ராவர்சலில் இருக்குது. அதாவது இந்த கரண்ட் நோடு வந்து இதுக்கு ரைட் சைடில் இருக்கிற நோடோட அக்வைண்டடாக இருக்குது, அதுதான் வந்து பாயிண்ட் பண்ணுது. பட் நம்ம வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அடுத்த நோட பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதுக்கு முந்தின நோட பாயிண்ட் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இந்த 5 அப்படிங்கிற நோடு வந்து 300 பாயிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 100 பாயிண்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ், இந்த நோட பாயிண்ட் பண்ணணும். ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ், இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்ன்னு பண்ணுறோம். அப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல 200ன்னு இருக்கிறது அழிஞ்சு நல் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுது. நல்லுன்னு மாறினதோட இல்லாமல் என்ன ஆகும், இந்த கனெக்ஷனும் கட் ஆயிடுது. ஓகேவா? இப்போ ஹெட் இந்த நோடுன்னு தான் நம்ம பாயிண்ட் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஓகே, பட் இந்த கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்ன்னு நம்ம கொடுத்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் இருந்த கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. அதாவது ஹெட் நோடுக்கும் அதுக்கு அடுத்து இருந்த நோடுக்கும் இருக்க கனெக்ஷன் வந்து கட் ஆயிடுச்சு. பிகாஸ் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்ன்னு கொடுத்துட்டோம். ஸோ இது நல் அப்படின்னு மாறிடுச்சு. இது ஒரு சிங்கிள் நோடாக இருக்குது, இந்த டூவும் வந்து லிங்க்டாக இருக்குது. ஓகே, இந்த சிச்சுவேஷனில் இருக்கும். இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்படியே ஸ்லோவாக அடுத்த நோடுக்கு போகணும். ஓகே, அடுத்த நோடுக்கு போகிறது தான் வந்து அடுத்த ஸ்டெப். பட் இந்த அடுத்த நோடுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா, அடுத்த நோடுக்கு போகிறதுனா இந்த பேசிக்காக கரண்ட்டை வந்து அடுத்த செகண்ட் நோடுக்கு நம்ம மூவ் பண்ணணும். பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு நோடு வந்து இப்போ தனியாக இருக்கான் பார்த்தீங்களா, ஒட்டக்கட்டையாக இருக்கான் இல்லையா, இவனுக்கு ஒரு பேக்கப் நம்ம எடுத்தால் மட்டுமே இந்த செகண்ட் நோட்லேருந்து இங்கே லிங்க் பண்ண முடியும், அப்படி தானே? ஸோ இவனுக்கு ஒரு பேக்கப் எடுக்கணும். அவனுக்கு பேக்கப் எப்படி எடுப்போம்? அதுக்காக தான் இங்கே வச்சுருக்கோம் நம்ம 3 வேரியபிள்ஸ். ஸோ இந்த நோடுக்கு ரிவர்ஸ் பண்ண வேண்டிய வேலையை பண்ணியாச்சுன்னு சொல்லி அடுத்த நோடுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது கரண்ட் நோடாக மாறிடும், இந்த நோடு வந்து ப்ரீவியஸ் நோடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் நோடு வந்து இப்போ இருக்கிற கரண்ட் நோடு ப்ரீவியஸ் ஆகிடும். அதாவது இது சிம்பிளாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2025ல் இருக்கோம். ஓகே, கரண்ட் இயர் வந்து 2025. நான் 2026க்கு போயிட்டேன் அப்படின்னா 2025 வந்து எனக்கு ப்ரீவியஸ் இயர் ஆகிடும். ஸோ
நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் இதுதான், ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட்னா இங்கே நல்லுன்னு இருந்ததுக்கு பதிலாக இப்போ கரண்ட் என்னது 100. ஸோ அந்த 100 வந்து நம்ம ப்ரீவியஸில் ஸ்டோர் பண்ணுறோம். பண்ணதுக்கு அப்புறம் கரண்ட்டை நம்ம அடுத்ததுக்கு கொண்டு போயிடலாம், அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போயிடலாம். அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஓகே, ஏன்னா இதோட அட்ரஸ் எங்கே இருக்குது, 200ஓட அட்ரஸ் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்குது. ஸோ கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல ஹெட்டுங்கிறதுக்கு பதிலாக நெக்ஸ்டோட வேல்யூவான 200 வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் நம்ம பண்ணியிருக்கோம். ப்ரீவியஸில் 100 அப்படிங்கிறது, ஸோ இந்த பர்டிகுலர் நோடை வந்து நம்ம ப்ரீவியஸில் வச்சுருக்கோம். இது வந்து நம்மளோட கரண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டும் வந்து இதே நோடு தான் இருக்குது. பட் நம்ம இப்போ வந்து அடுத்த இதுக்கு மூவ் ஆகிட்டோம் அப்படின்னாலே, பேசிக்லி இதுதான், இது வந்து ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2, இது ஸ்டெப் 3. இந்த 3 ஸ்டெப்பை திரும்ப திரும்ப நீங்கள் பண்ண போகிறீங்க. இதுதான் நம்மளோட கோல். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஒரு இட்ரேஷன் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு வச்சோமா, அப்படி வைக்கிறப்ப இதில் வந்து நல் அப்படின்னு சொல்லிமா செட் ஆச்சா. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு சொன்னோமா. ஸோ இந்த இடத்துல வந்து 100 அப்படிங்கிறத நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த பர்டிகுலர் நோடு இங்கே பேக்கப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னோமா. ஸோ கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னு சொல்கிறப்ப என்ன ஆகுது, கரண்ட்டை இங்கே மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கரண்ட்டை இங்கே மூவ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து இது அது ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட் என்னவா இருக்கும், இதுதான் வந்து நெக்ஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ செகண்ட் இட்ரேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ நம்மள்ட்ட கரண்ட் இங்கே இருக்குது, ப்ரீவியஸ் இங்கே இருக்குது, பட் நெக்ஸ்ட்டும் இங்கேயே இருக்குது. அது தப்பு, முதல்ல அதை சரி பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஆக்சுவலி இது வந்து நம்ம 0th ஸ்டெப் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் நம்ம முதல்ல பண்ண வேண்டியது. பட் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம இன்க்ளூட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஏன்னா முதல்ல நம்ம இது பண்ணதே இதுதான். பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு போன உடனே அதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் அசைன் பண்ண ட்ரை பண்ணோம். ப்ரீவியஸ் வந்து நல்லுன்னு இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட்டுங்கிறதுக்கு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னு கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கொடுக்குறோம். இது வந்து ரொம்ப வைட்டலான ஒரு ஸ்டெப். ஏன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலன்னா நீங்கள் அடுத்து கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு கொடுத்துருவீங்க. ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்னு கொடுத்தீங்கன்னா இது இங்கே பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த நோடுக்கு கனெக்ஷனே இருக்காது, அந்த நோடு கட் ஆகிடும். ஓகே, அந்த நோடு ப்ரூன் ஆயிடும், லிங்க் லிஸ்ட்டை விட்டு வெளியே போயிடும். அப்போ அந்த நோடை நம்மளால திரும்ப ரிட்ரைவ் பண்ணவே முடியாது. ஸோ திஸ் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். அப்படி கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த இடத்துல நெக்ஸ்ட் வந்து 200க்கு பதிலாக கரண்ட்டோட நெக்ஸ்ட் என்ன, கரண்ட்டோட நெக்ஸ்ட் வந்து இங்கே 300 இருக்குது. இதுதானே கரண்ட் நோடு. ஸோ இதோட நெக்ஸ்ட் வந்து இங்கே 300 இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல நெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடுறோம். ஓகே, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்லி. ஸோ இதுதான் கரண்ட்டு, இது வந்து கரண்ட்டோட நெக்ஸ்ட்டு. கரண்ட்டோட நெக்ஸ்ட்டில் ஆல்ரெடி 300 இருக்குது. அதுக்கு பதிலாக நம்ம ப்ரீவியஸோட வேல்யூ கொடுக்குறோம். ப்ரீவியஸோட வேல்யூ என்னது 100. ஸோ 100 இந்த இடத்துல கொடுக்குறோம். இப்படி கொடுத்துட்டிங்கன்னா என்ன அர்த்தம், இங்கேருந்து இங்கே ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ கரண்ட் நோடுக்கும் ப்ரீவியஸ் நோடுக்கும் ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. கரண்ட் நோடுக்கும் ப்ரீவியஸ் நோடுக்கும் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆனால் தான் வந்து நம்ம டைரக்ஷனை ரிவர்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ திஸ் ஹாஸ் பீன் டன். ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா எல்லாத்தையும் அப்படி ஒரு ஸ்டெப் நவட்டுறோம். நம்ம இப்போ வந்து பேசிக்காக இங்கே நம்ம பண்ணுறதே வந்து இந்த ஒரு சேஞ்சை பண்ணிட்டு, அதாவது கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ்ங்கிற ஒரே ஒரு சேஞ்ச் தான். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நெக்ஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதாவது பாயிண்டர் போர்ஷனை மட்டும் ப்ரீவியஸோட அட்ரஸை ஸ்டோர் பண்ணுறோம், அதுங்கிறது தான் வந்து இங்கே இருக்கிற சேஞ்சு. அதை தவிர இருக்கிற மிச்சம் எல்லா ஸ்டெப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது பாயிண்டர்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். பட் இது வந்து ஆக்சுவல் பாயிண்டர்ஸ் இல்லை, சும்மா இந்த நோட பாயிண்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான சென்ஸில் பாயிண்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் நகட்டுறது தான், ஒரு ஸ்டெப் ரைட் சைட் கொண்டு போகிறது தான் வந்து மற்ற ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படின்னு பண்ணிட்டீங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்கும், ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட். ஸோ இந்த இதோட வேலை முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ரீவியஸை இங்கே நம்ம மூவ் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இங்கே இருக்கிற ப்ரீவியஸை நான் இரேஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் 200 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் வந்து இப்போ இங்கே வந்துருச்சு. ப்ரீவியஸ் இங்கே வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம், கரண்ட் வந்து அடுத்ததுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னா கரண்ட்டும் 300 அப்படின்னு சொல்லி ஆயிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா this is current, this is next, ரெண்டுமே எப்படி இருக்கு, இது வந்து ப்ரீவியஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்துட்டீங்க, இது பிகாஸ் திஸ் இஸ் கரண்ட், இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஸோ இதுதான் கரண்ட்டு, இதுதான் நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கு, அது தப்பு. முதல்ல அப்போ நெக்ஸ்ட்டை மாற்றி விடணும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டை மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். கரண்ட் டாட் நெக்ஸ்ட்னா என்ன, நல்லு. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல்லுன்னு மாறிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டெப் என்னன்னா கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். இப்போ கரண்டோட நெக்ஸ்ட் என்ன இருக்கு, நல்லா இருக்கு. அதில் வந்து ப்ரீவியஸோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். ப்ரீவியஸோட வேல்யூ என்ன, 200. நம்ம ஆல்ரெடி இந்த வேரியபிள் வச்சிருக்கோம் 200, அதை ஸ்டோர் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்த ஸ்டெப் கம்ப்ளீட்டட். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ நம்ம அந்த ரிவர்ஸ் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே என்ன ஆகும், பழைய கனெக்ஷன் இல்லை, திஸ் இஸ் அ நியூ கனெக்ஷன் அண்ட் தட் இஸ் இன் தி ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது இன்னும் 2 ஸ்டெப் இருக்குது. எல்லாத்தையும் அடுத்த ஸ்டெப்புக்கு நவட்டுறது, லைக் அப்படியே அந்த பாயிண்டர் வேரியபிள்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறது. அப்போ ப்ரீவியஸை வந்து கரண்ட்டாக மாற்றுறீங்க. ஸோ ப்ரீவியஸை கரண்ட்டாக மாற்றியாச்சு. அப்புறம் கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி வைக்கிறீங்க. ஸோ கரண்ட் ஈக்குவல் டு 300 இருந்தது, கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் என்னது, நல்லா இருக்குது. ஓகே, நல்லா மாறிடுச்சு. ஸோ இந்த போர்ஷன் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களால் இந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. எப்போ கரண்ட் வந்து நல்லா மாறிடுச்சோ அதுக்கப்புறம் உங்களால் எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், யூ ஹாவ் ரீச் த எண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எண்டை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். இப்போ எண்டை ரீச் பண்ணிட்டீங்கன்னா இதோட முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை. இப்போ உங்கள்கிட்ட நல்லா இல்லாத ஒரே வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் தான். ப்ரீவியஸ் மட்டும்தான் நல்ல இல்லை, மற்றபடி கரண்ட் நெக்ஸ்ட் ரெண்டுமே வந்து நல்லா இருக்கும். இந்த நல்லா மாறாத ஒரே ஒரு ப்ரீவியஸ் வேல்யூ இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட நியூ ஹெட். ஓகே, இப்போ நம்மள்ட்ட வந்து ஒரு நியூ ஹெட் இருக்குது. இந்த நியூ ஹெட் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரீவியஸ். ஸோ இப்படி பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், திஸ் வுட் நவ் பிகம் ஹெட். ஓகே, அண்ட் திஸ் இஸ் நோ லாங்கர் த ஹெட். இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஹெட் அப்படிங்கிற வேரியபிளில் இப்போ நம்மள்ட்ட கரண்ட்டாக இருக்கிற இந்த ப்ரீவியஸ் வேல்யூ. ஓகே, கரண்ட்டாக இருக்கிற ப்ரீவியஸ் வேல்யூ பயங்கர குழப்பறோம். ஃபைன். ஓகே, ஸோ நம்ம எப்போ கரண்ட் ஈக்குவல் டு நல் அப்படிங்கிற சூழ்நிலை வந்துடுச்சுனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடணும் லிங்க் லிஸ்ட்டோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம், ரிவர்ஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீவியஸில் என்ன இருக்குதோ அதை தூக்கி ஹெட்டில் வச்சிங்கன்னா முடிஞ்சுது, அவ்வளோதான். திஸ் இஸ் ஹவ் யூ ரிவர்ஸ் அ லிங்க் லிஸ்ட். இந்த 4 ஸ்டெப்பு தான். இதை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இதை கோட் கூட பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஏன்னா இனிஷியலாக வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ். கரண்ட் டாட் நெக்ஸ்ட் எதுக்கு ப்ரீவியஸ்னு கொடுக்குறோம், அப்போ தான் வந்து இந்த சைடாக இருக்கிற ஏர்லியர் வந்து இப்படி இருந்த கனெக்ஷனை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்காக இப்படி பண்ணுறோம். எப்போயுமே வந்து நெக்ஸ்ட்டை வந்து ப்ரீவியஸாக தான் மாற்றுவோம் ரிவர்ஸ் பண்ணுறப்ப. ஸோ அதுதான் முக்கியமான ஸ்டெப். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்டு, அதுக்கப்புறம் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட். ஸோ எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் நவட்டுறோம். ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட், கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட், அவ்வளோதான். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷனாக சிம்பிளாக நம்ம கோட் பண்ணிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி நம்ம பண்ண லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கு இல்லையா, ஜாவா லிங்க் லிஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், அதையே நான் எடுக்கிறேன், அதிலே வந்து நான் பண்ணி காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் ஐடிகே. யாரும் ஐடிகே யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். சரி, இதில் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த சர்ச் டெலீட்டு இதெல்லாம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதெல்லாம் எனக்கு வேணாம், மற்றதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பேசிக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்சர்ட் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஒரு ரிவர்ஸ் போட்டதுக்கப்புறம் திரும்ப ஒரு இன்சர்ட் பண்ணிக்கலாம், திரும்ப ஒரு டிஸ்பிளே பண்ணிக்கலாம். சரியா, ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ இன்டு ஃபுல் ஸ்க்ரீன் மோட். சரி, இப்போ வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷன் எழுதிடலாம். நான் வந்து இங்கே என்ன எழுத போகிறேன் அப்படின்னா void reverse அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். அண்ட் இது வந்து ஆர்குமெண்ட் எதுவுமே வாங்க போகிறது இல்லை, டைரெக்டாக வந்து இது ரிவர்ஸ் பண்ணிட போகுது. ஸோ இப்போ நம்ம இந்த சொல்கிறப்பவே நான் சொல்லியிருந்தேன் 3 வேரியபிள்ஸ் நம்மளுக்கு தேவைன்னு சொல்லிட்டு, அந்த 3 வேரியபிள்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ், அது வந்து நல்லா இருக்க போகுது. அதுக்கப்புறம் நோட்ல கரண்ட்டு, அது வந்து ஹெட்டை வந்து நம்ம கரண்ட்டில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நோட் நெக்ஸ்ட், இந்த நெக்ஸ்ட்டையும் அந்த நெக்ஸ்ட்டையும் குழப்பாதீங்க, பட் திஸ் இஸ் திங். ஸோ இதே வந்து இனிஷியலாக நல் அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். அண்ட்
நான் வந்து எப்போ வரைக்கும் எந்த கண்டிஷன் வரைக்கும் இதை ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த ஆப்ரேஷன்ஸ் இந்த 4 ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல் அப்படிங்கிறது தான் அந்த கண்டிஷன். ஸோ அதுதான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ வைல் கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல், கரண்ட் நாட் ஈக்குவல் டு நல்லாக இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ்லாம் என்ன? 4 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். ஓகே, கரண்ட்டில் ஆல்ரெடி நம்ம இங்கே ஹெட்டை வச்சுட்டோம். இனிஷியலாக கரண்ட் வந்து ஹெட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த ஆரோவை ரிவர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு இருக்கிற கனெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்? கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஓகே, இந்த ப்ரீவியஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க. இனிஷியலாக நல்லா இருக்குது, ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறது ஹெட் நோடு. ஸோ அதோட நெக்ஸ்ட் வந்து நல் அப்படின்னு தான் மாறப்போகுது ஒன்ஸ் யூ ரிவர்ஸ் திஸ் லிங்க் லிஸ்ட். ஓகே, ஸோ கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதுதான். இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் வந்து ரிவர்சிங். ஓகே, ரிவர்சிங் த பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் இந்த இடத்துல இதுதான் the most important step because you have reversed it. அண்ட் இதையும் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், நீங்கள் பண்ணது ப்ரோஜனமே இல்லை. ஒரே ஒரு நோட் மட்டும் ரிவர்ஸ் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் அதை அதுக்கப்புறம் இருக்கிற கனெக்ஷன் இருக்கிற லிங்க் லிஸ்ட் எல்லாமே நம்ம லூஸ் பண்ணிடுவோம் இந்த ஒரு இது பண்ணல அப்படின்னா. ஓகே, ஸோ that's very important. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் டாட் நெக்ஸ்ட் பண்ணியாச்சு. கரண்ட் டாட் நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ரீவியஸ் அப்படின்னு பண்ணியாச்சு. ஸோ ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ பேசிக்லி அடுத்த நோடுக்கு நம்ம மூவ் ஆக போகிறோம். ஸோ அடுத்த நோடுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸை அப்டேட் பண்ணணும். ஓகே, ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இந்த இடத்துல ஆர்டர் முக்கியம். ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு கொடுத்துட்டு கரண்ட் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னு கொடுக்கணும். ஏன் இந்த இடத்துல ஆர்டர் முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா ப்ரீவியஸ் ஈக்குவல் டு கரண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ப்ரீவியஸில் அந்த வேல்யூ உங்களால் அசைன் பண்ணவே முடியாது. ஓகேவா? என்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு தான் நான் இன்னொன்று வாங்குவேன். நான் இன்னொன்று வாங்கிட்டேன்னா இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து காணாமல் போயிடுச்சு, யார்ட்டையுமே இல்லை அப்படிங்கிறது தான் சூழ்நிலை. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் கரண்ட் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த ஆர்டர் வந்து இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அட் த எண்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இது முடிகிறப்ப ஒரே ஒரு வேரியபிள் தான் நாட் நல்லா இருக்கும். அது என்ன வேரியபிள்? ப்ரிவ் வேரியபிள், அதாவது ப்ரீவியஸ் வேரியபிள். அது மட்டும் தான் நாட் நல்லா இருக்கும். மிச்சபடி கரண்ட்டும் நல்லா மாறி இருக்கும், நெக்ஸ்ட்டும் நல்லா மாறி இருக்கும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணணும்? ஹெட்டை ரீஅசைன் பண்ணணும். ஸோ ஹெட் இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ப்ரீவியஸ் நோடு. ஓகே, ப்ரிவை வந்து அசைன் பண்ணுறோம். அவ்வளோதான். கோடாக பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள். இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், ரிவர்ஸ் லிங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த லேப் எக்ஸாம்லேயே வந்து எனக்கு செமஸ்டர் லேப் எக்ஸாம்ல எனக்கு இந்த கொஸ்டின் தான் கேட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் ஆக்சுவலி குவைட் சிம்பிள். பட் என்னன்னா இதை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் எப்படியா இருந்தாலும் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட்டை ஃபுல்லாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இது எப்படியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அகெயின் இந்த ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான், சிம்பிளாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை நீங்கள் பண்ணீங்கன்னா யூ வுட் ஹேவ் ரிவர்ஸ் த லிங்க் லிஸ்ட். ஓகே, ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துடலாமா? இந்த இடத்துல லிஸ்ட் டாட் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு அடுத்தால வந்து நான் லிஸ்ட் டாட் ரிவர்ஸ் கொடுக்குறேன். ரிவர்ஸ்க்கும் எதுவும் ஆர்குமெண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் வில் ட்ரை டு டிஸ்பிளே த லிஸ்ட் அகேன். ஸோ லிஸ்ட் டாட் டிஸ்பிளே வந்து நான் திரும்பியும் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் அடுத்தடுத்த லைனில் வருது. ஐ ஷுட் ஹவ் ப்ராபப்ளி ஆடட் அ எண்டல் ஸ்டேட்மெண்ட். எங்கேயாச்சும் எண்டல் ஜாவா இல்லையா, ஒரு இதை ஆட் பண்ணியிருக்கணும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஆட் பண்ணியிருக்கணும். ஐ வில் ஆட் தட் இன் த டிஸ்பிளே. ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் எப்போயா இருந்தாலும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைனுக்கு நெக்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணுவோம் பிளேன் மேல். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 32514 நல் அப்படிங்கிற ஆர்டரில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 41523 அப்படிங்கிற ஆர்டரில் இருக்குது. எக்ஸாக்டாக அப்படியே இந்த லிங்க் லிஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. த ஃபங்க்ஷன் இஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கோடிங் பார்ட் வந்து வெரி சிம்பிள் தான். நீங்கள் அந்த லாஜிக் நான் சொல்லிக் கொடுக்குறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன்.
அண்ட் இதுக்கு அடுத்து வந்து நம்ம டபுள் லிங்க் லிஸ்ட்டுக்கு போகலாம். எதுக்காக இந்த ரிவர்சிங் லிங்க் லிஸ்ட் முன்னாடி கவர் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி ரிவர்சிங்க்குன்னு தனியாக ஒரு கான்செப்ட் வச்சு பண்ணணுங்கிற அவசியமே இருக்காது when you go for a double link list. ஸோ அதெல்லாம் என்ன, எதனால் அப்படி அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். டாடா.